நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையமும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையும் இணைந்து அனைவருக்கும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற சொல் வாக்கிற்கேற்ப 2024 ஆண்டின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரிதாக்குகிறோம். 2023 வருடத்தின் கடைசி நாளான இன்று 2024 வரவேற்கும் விதமாக கோவை ரேஸ்கோர்ஸில் கலை நிகழ்ச்சிகள் இன்று மாலை 6 மணி அளவில் துவங்கியது. கோவை மக்கள் ஒன்று கூடி மகிழ்ச்சியாக கொண்டாட்டத்தில் பங்கேற்கின்றனர். PSLV C-58 ராக்கெட் கவுண்டவுன் இன்று தொடக்கம். ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து PSLV C-58 ராக்கெட் நாளை காலை 9:10 மணிக்கு விண்ணில் ஏவப்படுகிறது. 25 மணி நேர கவுண்டவுன் இன்று காலை 8:10 மணிக்கு தொடங்கியது. விண்வெளியில் உள்ள நிறமாலை, தூசு, கருந்துளை வாயுக்களின் மேகக்கூட்டமான நெபுலாவை ஆய்வு செய்ய உள்ளது எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள். 30/12/2023 அன்று மாலை 6 மணியளவில் மேட்டுப்பாளையம் ஜவஹர் பேருந்து நிலையம் அருகில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறைவை ஒட்டி இரங்கல் கூட்டம் மாவட்ட அவைத்தலைவர் எம். ஜாகிர் ஹுசேன் தலைமையில் எம். சோமசுந்தரம் நகர செயலாளர் அவர்கள் முன்னிலையில் அனைத்து கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இறுதியில் தேமுதிக நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் இணைந்து நன்றி கூறினர். அயோத்தியில் ஜனவரி 22ஆம் தேதி நடைபெறும் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நிகழ்ச்சியை காண உலக மக்கள் எதிர்பார்த்துள்ளனர். மக்கள் அனைவரும் விழாவில் பங்கேற்பது என்பது பாதுகாப்பை கருதி சிலருக்கே பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதனால் மக்கள் அனைவரும் அன்றைய தினம் ஸ்ரீ ராமர் ஜோதி என்ற பெயரில் தங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி தீபாவளி போல் கொண்டாடுங்கள். ஜனவரி 23க்கு பின் அயோத்தி வர மக்கள் திட்டமிட வேண்டும் என பாரத பிரதமர் நரேந்திர மோடி மக்கள் அனைவருக்கும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழக முதல்வர் ஸ்டாலின் நேற்று கவர்னர் RN ரவியை சந்தித்து 45 நிமிடங்களுக்கும் மேலாக பேசியதில் நிலுவை மசோதாக்களுக்கு ஒப்புதல் பெற நடந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக அமைந்ததாக கவர்னர் தரப்பிலும் முதல்வர் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2080ஆம் ஆண்டிற்குள் உலகிலேயே இந்தியா முதன்மையான பொருளாதார வல்லரசு நாடாக மாறும். 2032ற்குள் ஜப்பான், ஜெர்மனி போன்ற நாடுகளை பின்னுக்கு தள்ளி உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் என ஐரோப்பிய நாடான பிரிட்டனின் தலைநகர் லண்டனை தலைமையிடமாக வைத்து CEPR என்ற பொருளாதாரமாக மாற்றும் வணிக ஆராய்ச்சி மையம் கணித்துள்ளது. சிறுதானிய ஆண்டை முன்னிட்டு கோயம்புத்தூரில் நடைபெற்ற ஈட் ரைட் மில்லட் பைக்கத்தான் என்ற ஊட்டச்சத்து நன்மைகளை எடுத்துரைக்கும் வகையில் இருசக்கர வாகன பேரணியை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். கோவை ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கி உக்கடம் பொள்ளாச்சி வழியாக சக்தி கல்லூரி சென்றடைந்தது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.